ஒவ்வொரு பொருளையும் நல்லது எது கெட்டது எதுன்னு தரம் பிரிச்சு அதை எப்படி டீல் பண்ணணும்னு நினைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு டீடைல்ல போடுறாங்க அப்படிங்கெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டர் சொன்னார், கதை சொல்லலன்னு நினைக்கிறேன். அவரு அரசாங்கத்துல வேலை கிடைச்சு டியூட்டியில ஜாயின் பண்ணணும். அந்த உத்தரவோட அதிகாரிகிட்ட போறாரு, என்ன இங்க ஜாயின் பண்ண சொல்லி உத்தரவு இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த அதிகாரி சொன்னாரு, எனக்கு 5 லட்சம் கொடு, உனக்கு நாங்க எழுது போட்டு ஜாயின் பண்ணதுக்கு அனுமதி தரேன் அப்படின்னு. என்னங்க கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அதனால வேற ஒருத்தர் 5 லட்சம் வாங்கிட்டு அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு, அதை கேன்சல் பண்ணணும், நீ எனக்கு 5 லட்சம் தான் அப்படின்னு. அந்த டாக்டருக்கு அன்னைக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லையோ, அல்லது அப்படி ஒரு வேலை பார்க்க வேண்டாம் அரசாங்கத்துல அப்படின்னு நினைச்சாரோ, தனியா போய் ஆஸ்பத்திரி போட்டு சிறந்த இதய நோய் மருத்துவரா மாறிட்டாரு. அப்புறம் இந்த லஞ்சம் கேட்டவன் என் சாக நாள் இல்லாம ட்ரீட்மெண்ட்டுக்கு போறான். இவர் தான் தலை சிறந்த டாக்டருங்கிறனால அவரை போறான். இவர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவர் ரொம்ப நன்றி சொன்னாரா. அந்த இவர் சொன்னாரா, இல்ல இல்ல நன்றி சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, நான் தான். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி வந்திருந்தேன், நீங்க அதிகாரியா இருந்தீங்க, எந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில சேர்க்கல, நீங்க அன்னைக்கு லஞ்சம் கேட்டனால தான் நான் சொந்த ஆஸ்பத்திரி போட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னாரா. இதுதான் ஜனநாயகம்.